அவிச்ச முட்டை சேர்த்து சுவையான பால் சொதி இப்போ செய்ய போகிறோம். பால் சொதி செய்கிறதுக்காக பச்சரிசி மாவு புட்டுக்காக இப்போ ரெடியாக இருக்கி வெங்காயம் மிளகாய் காஞ்சரிச்சி உப்பு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்தது தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அடுத்தது பால் புளிஞ்சி வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அந்த மிக்சர் அதாவது வந்துட்டு கொச்சிக்காய் வெங்காயம் தக்காளி காஞ்சரிச்சி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டதை நல்லா அவிய விட்டுட்டு நல்லா அவிஞ்ச பிறகு அதில் தக்காளி சேர்த்து தக்காளி நமக்கு கூடுதல் அவிய தேவையில்லை. இந்த மாதிரி அவிஞ்சாலே போதும். இதோட பாலை சேர்த்து கொதித்து வரும்போது பாலை சேர்த்துட்டு அவிச்சு வச்ச முட்டையை உரித்து அதுக்குள்ளே நம்ம சேர்த்து ஒரு சின்ன கொதி வந்த பிறகு அதை இறக்கி வைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு பால் சுதி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழச்சி வச்சிருக்கிற புட்டு மாவை எடுத்து புட்டுக்குள்ளே போட்டு சுவையான சுட சுட புட்டு ரெடி பண்ண போகிறோம். புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ரொம்பவே அற்புதமான அழகான வெள்ளின்ற புட்டு இப்போ ரெடி சுட சுட ரெடியாக இருக்கு. அடுத்ததாக வந்துட்டு இந்த புட்டோட சேர்த்து நம்ம சமைச்சி வச்சிருக்கிற சுவையான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பால் சுதி முட்டை காஞ்ச வச்சு தக்காளி அந்த தக்காளியோட டேஸ்ட் இருக்கே பால் சுதியில் இருக்கிற அந்த தக்காளியோட டேஸ்ட்டே தனி. அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா